வணக்கம் நண்பர்களே. சசிகலா, டிடிவி தினகரன் இருவருக்கும் இடையே நடக்கக்கூடிய வார்த்தை போர். இருவரும் தங்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படையாக, அதில் சசிகலா வெளிப்படையாக சொல்லலை, தினகரன் தினமும் ஒரு அறிக்கை விடுகிறார். நமக்கு எதிராக போயிட மாட்டாங்க சசிகலா அம்மையார் அப்படின்லாம் சொல்கிறாரு. இதன் பின்னணியில் என்ன இருக்கிறது, என்ன காரணம்னா, எடப்பாடி பழனிசாமியை சகிச்சுக்கிட்டு சமரசம் ஏற்படுத்தி கூட சேர்ந்துட்டார் தினகரன். அவரோட சேர்ந்துட்டார். நிர்பந்தமோ தன்னால் ஒரு தன் விருப்பத்தோடோ ஏதோ சேர்ந்துட்டார். ஆனால் இப்போது வரைக்கும் சசிகலா அவர்களை ஏற்றுக்கொள்ள தினகரன் மறுத்துவிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், எந்த விதமான ஒரு சமீட்சையும் கொடுக்காமல் அவருக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னலை கொடுக்கல. என்ன காரணம் அப்படின்னா, இவர் கட்சி நடத்துறதுக்கோ இல்லை தொடர்ந்து பொது வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கோ பொருளாதார உதவி தேவைப்படும் போது சசிகலா அம்மையார் கொடுக்கல. அந்த மாதிரி உதவி செய்யலைன்ற கோபம் தினகரனுக்கு இருக்கிறதா அந்த வட்டாரங்கள் தெரிவிக்குது. இப்போது சசிகலா அம்மாவுக்கு என்ன கோபம், இவர் நல்ல கூடி வர நேரம் செங்கோட்டையன் ஓபிஎஸ் எப்படியும் போயிடுவார், செங்கோட்டையன் தாவேக்கா போயிட்டார், இவர் அதிமுகவில் போய் சேர்ந்துட்டார், இதில் கூட்டணியில் சேர்ந்துட்டார், நாம் தனித்து விடப்பட்டுட்டோமோ அப்படிங்கிற ஒரு கோபம். இன்னொன்று, அந்த அம்மையார் சிறையில் இருக்கும்போது சில செய்திகளை திவாகரன், சசிகலா அந்த அம்மையாருடைய அண்ணன், அவர் மூலம் சொல்லி அனுப்பின இந்த செய்திகளையுமே இவர் கண்டுக்கல தினகரன். கட்சி கூட்டம் நடத்துறது இதுலேயுமே கொஞ்சம் ஒரு ஆக்டிவாக இல்லாமல் இருந்தார். ஸோ இந்த மாதிரி சூழலில் தான் நாம் கட்சியை தொடர்ந்து கைப்பற்ற முடியாமல் போச்சு. செங்கோட்டையன் எல்லாருமே வெளியே போன காரணமே இதுதான் காரணம். இல்லைன்னா இந்த கட்சியை கட்டுப்போம் வச்சுருக்கலாம், நான் சொன்னதை கேட்கல அப்படிங்கிற கோபம் சசிகலாவுக்கு. ஸோ இதில் யார், இவர் என்ன நினைக்கிறாரு, சசிகலா இப்போது நல்ல வர்ற நேரத்தில் அவர் கை கொடுக்காம போயிட்டார்னு ஒன்று. தினகரன் குரூப்பு என்ன நினைக்கிறாங்க, அவருடைய ஆதரவாளர்கள்லாம், இப்போ தான் ஒரு சான்ஸ் கிடச்சி அந்த திமுக வீழ்த்தி அதிமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி தனியாக 50 பேரை கிளம்பிருக்கிறேன், ஏன்னா ஒரு 50 பேரை ஏதோ போட்டியிட வைக்க போகிறாங்க போல இருக்க, 50 பேரை போட்டியிட வைக்கிறேன், அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பேசி இந்த காரியத்தையும் கெடுக்கிறாங்களேன்னு தினகரன் அவர்களுக்கு கோபம். இதெல்லாம் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இப்போல்லாம் ரொம்ப நம்ம குழம்ப வேண்டாம், ஒரு மாதத்துக்கு முன்னாடி நானே நம்ம சேனலில் போட்டிருந்தேன். புள்ளி விவரத்தோட அந்த சர்வே ரிப்போர்ட்டோடு போட்டிருந்தேன். இவங்கெல்லாம் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரலைன்னா அது ஜெயிக்காதான்னு கேட்டிருந்தேன். முக்கால்வாசி பேர் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு தினகரனே போதான்னு சொன்னாங்க. இப்போ தேவையில்லாமல் தினகரனையும் உள்ளெழுத்து விட்டு இந்தம்மா வருதா வரலையான்னு தெரிஞ்சுக்கிட்டு நிற்கிறது அவசியமா? இதில் யார் துரோகின்னு யாருக்கு தெரியும்? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.